அது மாரி ஒரு முறை அ கும்பாபிஷேகம், திருப்போணம் கும்பாபிஷேகம். அப்போது அ நடிகை ஸ்ரீபிரியா அவர்கள் தங்க கவசம் ரூ. 2,00,00,000 செய்து கொடுத்தார்கள். ம் அவர் கணவனார் ஜமீன்தார் அவரு. ராமநாதபுரம் ஜமீன். அ அப்போது இவரு இந்த ஜமீன்தார் இதை செய்தார் என்று சொன்னார்கள். அ நான் செய்யல, எல்லாம் அவங்க மனைவி அப்படின்னு சொன்னாங்க. ஓ! அவங்க அவங்க எதுவும் தடை பண்றதில்ல. அதனால அது தடாதகை, தடாகை, தடாதகை என்று அவர்கள் சொன்னோனே அது அந்த அம்மா ரொம்ப மகிழ்ந்து போனார்கள். அப்படி உடனடியாக அவங்களை பாராட்டுவதில மகா சன்னிதானம் சிறப்பான அவர்கள் காலத்தில் தான் அங்க தங்க கவசம் சாரபருக்கு செய்யப்பட்டது. இப்படி தங்கத்தேர் முத்தையாவுக்கு செய்து பார்த்து அதை அ ஓட்டி செய்தார்கள். அபிராமி அம்மைக்கு நவரத்ன அங்கி 25வது சன்னிதானங்காலத்தில் அ முத்தையாவுக்கு நவரத்ன அங்கி செய்தார்கள். அதேபோன்று அபிராமிக்கு அ மகா சன்னிதானம் அவர்கள் அ துரைசாமி வக்கீல் அவருடைய மனைவி அந்த 2 பேரும் அதிகமாக அதில் ஈடுபாடு காட்டி அந்த அ வைர அங்கியை செய்தளித்தார்கள். இப்படி மகா சன்னிதானம் அவர்கள் காலத்தில் பல திருப்பணிகள், இதிலேயும் பொருளாதார நெருக்கடி காலத்திலேயும் கூட அவர்கள் வலிய இந்த பணிகளை எல்லாம் விடாது செய்தார்கள். ஆனா நான் கூட அடிக்கடி சொல்றது, மகா சன்னிதானம் காலத்து அவங்க வரவு அ இன்னைக்கு பெரிய அளவுல இருக்கணும். செலவு செட்டியார் மாரி செலவு பண்ணுவார்கள் என்று. அதனால அந்த அ கணக்கு பார்த்து தான் அவர்களுடைய பணி இருக்கும். ஆனா பொருளாதார நெருக்கடியை அதை அ ம இருக்கிற பணத்தை செலவு செய்துட்டா, நாளைக்கு எப்படி தொடர்ந்து மடம் நடைபெறும் என்கின்றதுல அவர்கள் சரியாக ஒரு கவனம் செலுத்திக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அறக்கட்டளைகளை நிர்வகிப்பதற்குரிய திருக்கோயில்கள் பல வகைகளில் நிதிநிலைகளையும் நிதிநிலை ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். இது அவர்கள் செய்த பெரிய ஒரு காரியம். அதேபோன்று ஞானசம்பந்தம் பதிப்பகத்தின் மூலமாக பல நூல்களை வெளியீடு செய்தார்கள். திருவருட் செய்தி என்று அவர்கள் சென்ற இடங்களில் பேசிய அருளுரைகளை எல்லாம் தொகுத்து திருவருட்செய்தி என்று வெளியிட்டார்கள். இப்படி பல வகைகளில் அவர்களுடைய தொன்று 48 ஆண்டு காலம் அவர்கள் செய்த அருளாட்சி மிகப்பெரிய சாதனையாக அமைந்தது. அந்த வகைகளில் அவர்களிடம் நாம் இருந்து மொழி பிறந்து மொழிபெயன்று பின்னெல்லாம் காதல் சிறந்து என்று அம்மையார் கூறுவது போன்று அவர்களோடு இருந்து பழகி தம்பிரானாக இருந்து நாம் பணியாற்றிய காலங்கள் நம்முடைய வரலாற்றில் நாம் செய்த தவப்பேறாகத்தான் கருத வேண்டியதாக அமைந்திருக்கிறது.